ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் மேலுக்கும் இடையே வணக்கம். இந்த நாள் இணையாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியாக பதிவுகள் பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோளோட சித்திரை திருவிழா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 10ஆம் நாள் திருவிழா. 10ஆம் நாள் திருவிழா வந்து மீனாட்சிக்கு திருக்கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வராங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்குது, இந்த கல்யாணத்தோட சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். சாதாரணமாக நம்ம வீட்டுல கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணாலே வீடே அலுவலகப்படும். நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு நாளாக சொந்தக்காரங்களாம் கூப்பிடுவோம், பத்திரிகை அடிப்பா எல்லாரையும் கூப்பிடுவோம். அதே மாதிரிதான் மீனாட்சியும் கல்யாணம் பேசுறாங்க. முதல் நாள் திக்விஜய அன்னைக்கு சுவாமிக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மாப்பிள்ளை அழைப்பு முடியுது. அதுக்கப்புறம் மறுநாள் கல்ல முகூர்த்தம். சுவாமி வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா அம்பாள் எப்படி பார்த்தாலும் அப்படியே வராது. புலித்தோல் ஆடை, நாகாவரணம், ருத்ராட்சம், ஜடாமுடி, கையில திரிசூலம், உடம்பெல்லாம் விபூதி. அவர் எப்பயுமே அவர்தானே இருப்பார், அதே மாதிரி வரார். அதை பார்க்கும்போது காஞ்சனமாலைக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா அவர் வரும்போது அவருடைய பூதகணங்கள்லாம் வராங்க. அப்படிதான் பூதகணங்கள்லாம் வராங்க. பூதகணங்களா வரும்போது மதுரை மக்கள்லாம் பயந்து போயிடுறாங்க. அப்ப காஞ்சனமலை வந்து அம்பாள்கிட்ட சொல்றாங்க, மீனாட்சி அம்மாட்ட சொல்றாங்க, அவர் முதல் கடவுள் தான், அவர் கடவுளின் மூலாதாரம் தான், இருந்தாலும் வந்து மாப்பிள்ளையா வந்து இப்படி வரலாமாமா, மக்கள்லாம் பயப்படுறாங்க, மதுரை பத்தி மக்கள்லாம், அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி அம்மா வந்து அவர்கிட்ட சுவாமி கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி நீங்க இப்படி வர்றத வந்து மக்கள் பயப்படுறாங்க சுவாமி, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று உபாயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, யாவரும் மகிழும் மண்ணும் அதிகாலையில் நாம் காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு உற்சவங்கள்லாம் முடிஞ்சுது, மாப்பிள்ளை இலைப்பெல்லாம் முடிஞ்சுது. மறுநாள் காலையில மீனாட்சி அம்மா வந்து மீனாட்சி அம்மா எப்பயுமே அழகுதான், அவ பேரழகி இல்லையா. அம்பாள் வந்து வழக்கம் போல சரஸ்வதியும் மகாலட்சுமி அம்பாளுக்கு ஆபரணங்கள்லாம் சூட்டி பட்டு பீதாரங்கள் தரிச்சு நவரத்ன கிரீட மாலைகள்லாம் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் பூசி அம்பாள் வந்து ஜெகஜோதியா ஜொலிச்சுட்டு இருக்காங்க. சுவாமி எப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டா, சுவாமி வந்து வர்றாரு 9 மணிக்கு இங்க முகூர்த்தம். ஆனா 8:55 வரைக்கும் கைலாயத்துல தான் இருக்காரு. அப்போ வந்து நந்தியம்பெருமான் வந்து சுவாமி கிட்ட போயிட்டு, சுவாமி முகூர்த்தம் வந்து 9 மணிக்கு, நீங்க இன்னும் இங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலாம் நந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர. கரெக்டா 9 மணிக்கு மதுரைமதி வந்துறாரு. மதுரையில வந்து ஒரு சொலவடை சொல்லுவாங்க, சொக்க நினைத்தால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அது நல்ல உதாரணம். ஏன்னா நினைத்த வண்ணம் வந்த பெருமான் தான் சொக்கநாத பெருமான். ஆனா நம்மளை வந்து அவ்வளவு ஈஸியா அவர்கிட்ட வரவிட மாட்டார், நிறைய சோதிப்பாரு, நிறைய கஷ்டம் கொடுப்பாரு. எது நடந்தாலும் சொக்கனை தவிர வேற எதையுமே நினைக்காம நின் திருவடியே சரணம் இருந்தாலும் வாழ்க்கை தலைகீழா மாற்றுவார். இதுக்கு வந்து இது நல்ல உதாரணம். சுவாமி வந்து எப்படி வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டு பீதாம்பரங்கள் தரிச்சு நல்ல ஆபரணங்கள் போட்டு, வைர கண்டிகைகள் போட்டு, வைர வளையல்கள் போட்டு, தங்க சலங்கைகள் கட்டி, கால சலங்கைகள்லாம் கட்டி, வைர ஆபரணங்கள்லாம் போட்டு, வைர கிரீடம், வைர குண்டலம் எல்லாம் போட்டு சுவாமி பார்க்க அப்படி இருக்கார். அதோட மாலைகள்லாம் பாத்தீங்கன்னா செண்பகப்பூ மாலை, மனோரஞ்சித மாலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாசனை திரவியங்களும் அவ்வளோ மாலைகளோட சுவாமி வந்து பேரழகனா வரும்போது நம்ம காஞ்சனமாலையாம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வந்துருது. என் மருமகன் இவ்வளவு அழகா வராரே, மதுரைமதியோட மக்கள் வந்து அவரை கண்ணு பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு யோசிச்சு முதல் முறையாக சுவாமிக்கு வந்து கணக்குல வந்து ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. வருஷத்துல எல்லா நாளும் திருவிழா நடக்கும் மீனாட்சி அம்மன் கோவில்ல, எல்லா நாளும் சுவாமி வீதி விழா வருவார். ஆனா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கண்ணத்துல திருஷ்டி போட்டோட காட்சி கொடுப்பார். அது திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும். நீங்க பார்த்தா நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சுவாமி வந்து கணத்துல திருஷ்டி போட்டு வச்சுருக்காரு. மற்ற எந்த நாளும் கணத்துல திருஷ்டி போட்டு வச்சிருக்க மாட்டேன். அது அவருடைய மாமியார் காஞ்சனமாலை தாயார் வந்து அவருக்கு வச்சுது. ஏன்னா மருமகளுக்கு திருஷ்டி பற்றக்கூடாதான். இந்த மருமகனுக்கே எவ்வளவு சிறப்பு அப்படின்னா, மதுரையை இந்த வீதிகள்லாம் சுவாமி வந்து வளையல் விற்றார். இந்த வீதிகள்லாம் சுவாமி 64 திருவிழரும் செய்து அழுத்து போனார். கிட்டுக்கு மண் சுமந்தார், பெரும்படிப்பட்டார், வளையல் விற்றார், மாணிக்கம் விற்றார், ரசவாதம் செய்தார், எல்லா நிலையிலும் செய்தார் சிவபெருமான். இந்த மதுரைமதி வந்து அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. இந்த மதுரைமதியில வந்துட்டு மருமகனாக வீதி உலா வரார். அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அவ்வளவு சந்தோஷமா சுவாமியை வராரு. இந்த பார்க்கும்போது மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா மதுரைக்கு வந்து தனிச்சிறப்பு உண்டு. இங்க சொக்கநாத சுவாமி வந்து நம்ம வந்து பாண்டிய மகாராஜான்னு நம்ம சொல்லுவோம், சுவாமின்னு சொல்ல மாட்டோம். சொக்கநாத பாண்டியன்னு சொல்லுவோம், சொக்கநாத மகாராஜான்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் இங்க மகாராஜா, மருமகனும் அவர் தான், மகாராஜனும் அவர் தான், உலகத்தை காக்கூடிய ஈசனும் அவர் தான். இது எவ்வளவு பெரிய தனிச்சிறப்பு, இது வேற எந்த ஊருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. அதனால சித்திரைத்துல வந்து இவ்வளவு பிரசித்தி பெற்றது. இந்த திருக்கல்யாணம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறா என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும், கல்யாண தோஷங்கள் நீங்கும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், நல்ல காதல் பயப்படலாம். இதெல்லாம் வந்து இங்க நடந்திருக்கும். ஏன்னா சுவாமியும் உங்களும் வந்து மனமொத்த தம்பதிகளா வாழ்ந்து காதலிச்சு அவங்களுடைய
இதை வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல தம்பதிகளாக வாழ்ந்தாலே வாழ்க்கையில போய் ஜெயிச்சிடலாம் இல்லையா. 2 பேரோட மனசு ஒத்து போச்சுன்னா அங்க பிரச்சனைக்கே இடம் இருக்காது, அங்க பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது, அடுத்தடுத்த வளர்ச்சிகள் தான் அங்க இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது கிடைக்கும். இதுக்கப்புறமா இந்த திருக்கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த பார்க்கலாம். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.